அப்பா, நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்க சாப்பிடுங்க. நான் உனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கேன். எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேணாம்ப்பா, வயிறு பசிக்கல. இவ்வளோ பார்த்துக்கு நான் எப்படி சாப்பிட? அப்படி சொல்லாதீங்கப்பா, போய் சாப்பிடுங்கப்பா. அப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது பெரிய பிரச்சனையாயிரும். உங்களுக்கு சுகர் பிபிலாம் வேற இருக்கு. சரி, நான் போய் சாப்பிடுவேன். நீ அவனுக்கு சாப்பாடு ஊட்டு. சுதரு, சாப்பிடியா சுதரு? எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம், வீட்டுக்கு போகணும். அப்படி சொல்லாத, கொஞ்சம் சாப்பிட்டா தான் உனக்கு தெம்பு கிடைக்கும். அப்போ தான் டாக்டர் வீட்டுக்கு விடுவாங்க, இல்லைன்னா விட மாட்டாங்க. கொஞ்சோட சாப்பிடு. சரிப்பா. ஆ, ஆ, ஆ. சரிப்பா நேரு, நான் போய் அப்பா சாப்பிட்டு வந்துடுறேன். ஏதாவது வேணும்னா கூப்பிடுப்பா. சரிப்பா. என்ன சுதர்சன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல டாக்டர். ஓகே, நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறேன். வீட்டில் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் நல்லா சரியாயிரும் எல்லா பிரச்சனையும். ஓகே டாக்டர். நீங்கள் தானே சுதரோட அப்பா? ஆமாங்க டாக்டர். என் கூட கொஞ்சம் வெளியில் வரீங்களா? இதோ வரேன் டாக்டர். என்ன டாக்டர் வெளியில் கூப்பிட்டுருக்கீங்க? ஏதாவது பெரிய பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவர் எப்படி பார்த்துக்கிறேன்னு தான் உங்கள்ட்ட சொல்ல கூப்பிட்டேன். அவருக்கு தலையில் தண்ணி படாமல் பார்த்துக்குங்க. கொஞ்சம் லைட்டான ஃபுட்டு கொடுங்க. அப்படி அவர் குளிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா கழுத்து கீழே குளிக்க சொல்லுங்கள், சரியா? அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது ஒரு அதிர்ச்சியான நியூஸ் எதுவும் அவருக்கு இப்போதைக்கு சொல்லாதீங்க, சரியா? அவரை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. சரிங்க டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் அவனை. என்னப்பா வெளியில் போனீங்க? டாக்டர் எதுவும் சொன்னாங்களா? ஒன்றும் இல்லைப்பா, இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு அதை சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லலை. சரி வாங்க, அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போயிடுவோம். ஆமாப்பா, எனக்கும் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனால் தான் நிம்மதியாக இருக்கும். மலர், மலர், மலர்வழி, கொஞ்சம் வா. என்ன ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டேன்னா 1000 தடவை கூப்பிடணுமா? அந்த வாரேன். என்னாச்சு? என் பிள்ளைக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கான்? தலையில கெட்டெல்லாம் போட்டிருக்கேன். மலர், மலர், இருக்க நிலைமையில நீ வேறயா? மலர், மலர் எந்திரி, மலர். அப்பா இருங்கப்பா, தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ எதுவும் பண்ண வேண்டாம் சுந்தர், நீ சும்மா இரு. தாத்தா தண்ணி எடுத்துட்டு வரேன், நீ அதுல உட்காரு. நீ வேறயா மலர்? ஏற்கனவே நொந்து போயிருக்கேன் நானே. இந்த நேரத்துல நீ வேற அப்படி மயக்கம் போட்டு விழுவுதியே. இதுக்கே ஏன் மயக்கம் போட்டு விழுது? நான் மயக்கம் போட்டு விழுந்தா என்ன, என்னன்னா என்ன? எதுக்கு என் பையன் அப்படி இருக்கான்? எதுக்கு அவன் மண்டையில் அவ்வளோ பெரிய ரெக்கட்டு ரத்தம் எல்லாம் இருக்கு? என் மாவன் என்ன பண்ணா? என்ன ஆச்சு அவனுக்கு? எல்லாத்தையும் நான் சொல்றேன் பொறுமையா. நீ மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துடாத, முதல்ல வந்து உட்காரு. இப்போ என்னப்பா ஆச்சு உனக்கு? ஆஃபீஸில் தானே இருந்த? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளோதான். இதுக்கு போட்டு ஏன் அழுதுகிட்டு இருக்க? எனக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். சின்ன ஆக்சிடென்ட்டா? இவ்வளோ பெரிய கட்டு கட்டியிருக்காங்க, அதுவும் இல்லாமல் எவ்வளோ ரத்தம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சீக்கிரமா சரியாயிரும் டாக்டர் சொல்லியிருக்காரு, கவலைப்படாத. ஆமாம் மலர், சீக்கிரமா சரியாயிரும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. என்ன எல்லாரும் இவ்வளோ ஈஸியாக பேசுறீங்க? என் பிள்ளை தலையில எவ்வளோ பெரிய அடி வந்திருக்கும், எவ்வளோ ரத்தம் போயிருக்கும். எனக்கும் கவலையாக தான் இருக்கு. சரி பண்ணிடலாம். சரி சுதரு, நீ போய் ரெஸ்ட் எடு. அம்மா ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன். அப்பா நீங்களும் போய் தூங்குங்க. நேற்று நைட்டெல்லாம் வேற தூங்கல. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. என்னத்த ரெஸ்ட் எடுக்க? சொல்லாதீங்கப்பா, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க ஃபஸ்ட்டு. சரி. மரியாதா, அந்த கடவுளுக்கு தான் கண்ணு இல்லையா? எதுக்கு என் பிள்ளைக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? சுதருக்கு என்னன்னே ஆச்சு? ஒரு வார்த்தை நீயாவது ஃபோன் பண்ணி சொல்கிறது இல்லையா? 3வது ஆள் சொல்லி தான் நான் கேட்டு வரணுமா இங்கே? எனக்கு உனக்கு சொல்லணும், தங்கச்சிக்கு சொல்லணும், எதுவுமே எனக்கு தோணலை. எனக்கு அவன் நல்லபடியாக பார்த்துக்கணும். எனக்கு அவன் அடிப்பட்ட ஷாக்கை விட்டு நான் வெளியில் வரவே என்னால் முடியலை. யாத்தே, என் பிள்ளை மண்டல அவ்வளோ பிரேக் இருக்கு, அவ்வளோ ரத்தம் போயிருக்கே. கடவுளே. அழாதீங்க சித்தி, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சின்ன ஆக்சிடென்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. ஏற்கனவே தங்கச்சிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நான் வரும்போதே அவள் பின்னாடி வரேன்னா. சுதரு. அத்தை நீயும் அழாத. நான் பார்த்த பொண்ணுங்களே போல்டான பொண்ணு நீ தான். நீயுமே அழுவறியத்த. இதில் போல்டு எங்கப்பா இருக்கு? என் பிள்ளை மண்டையில் எவ்வளோ பெரிய காயம் இருக்குது, எவ்வளோ ரத்தம் போயிருக்கு. என்னப்பா நடந்தது? எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் இருக்கீங்க எல்லாரும். அது ஏன் தப்பு தான். இவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்த பயத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே யோசிக்க முடியல. என்ன மன்னிச்சிரு. என்னவோ இவ்வளோ பேர் இருக்கோன்னு இருக்கீங்க, ஆனால் யாரும் சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கேனே. என்ன ஆச்சு? நீங்கள் எப்பவும் டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தானே போவீங்க, உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? நந்து நீயுமா? அழாத, நீயும் அழாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. அது ஒரு சின்ன மைனர் ஆக்சிடென்ட் தான். அது மைனர் ஆக்சிடென்ட்னு யாருப்பா சொன்னது?